அப்பா நம்மளும் ஊத்துறலாம். எவ்வளோ இருக்குது. இந்தியாக்கு டைம் ஆச்சு. ஐயா என்ன வாட்ஸ் டைம்? ஏழ்ற என்ன காங்க குறுகுறுன்னு பார்க்குற? ஓ சிவப்பு பட்டன் அமுக்கணுமா? டம்மி பாம்பு நீ அமுக்கணும் என்ன, நான் அமுக்கணும் என்ன? வா வந்து அமிக்க. என்ன வெயிலோ நீ அவுத்துட்டியா? டேய் எப்படி மச்சான் டாக்டர் இல்லைன்னு கரெக்டாக கண்டுபிடிச்ச? அவன் என்ன மாதிரியே கட்டு போறான் மாமா. பாரு நீயும் ஒரு ஃப்ராடுன்றதுனால ஈஸியாக கண்டுபிடிச்சிட்ட. ஆமா ஏய் என்ன மச்சான் எங்களுக்குலாம் ஓட மாட்டேங்குது, உனக்கு மட்டும் ஓடுது. என்ன எனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி அந்த பக்கம் ஓரமா பின்னலு மச்சான். பாமா பார்த்தோன்னு எல்லாம் பீசல் ஆயிட்டானுங்க. காண்டு பிடிச்சவனுங்க. இங்க நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு சார். கொள்ளடிக்க வந்த 4 பேர் உடம்புலையும் பாம்பு கட்டி இருக்காங்க சார். அசம்பாவிதம் எது நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கோரிக்கையை நிறைவேற்றி ஆகணும் சார். ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவை சொல்லுங்க சார். நம்ம அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி சிஎம் கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். எஸ் சார். ஐயா 20 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டுறானுங்க. பாம்பெல்லாம் வச்சுக்கிட்டு பயமுறுத்துறானுங்க. நம்ம ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸை வச்சு அட்டாக் பண்ணலான்னு ட்ரை பண்ணோம். ஆரோ கோளாறு ஒன்று ஆயுதம் தூக்காதீங்க. ஆபத்து உங்களுக்கு இல்லை, அரசுக்கு தான். முதல்ல அவங்க என்ன கேட்கறாங்களோ கொடுத்து தொலைப்போம். பின்னால முடிச்சுக்கோ. சரிங்க ஐயா, அப்படியே செஞ்சிடறேன். மச்சான் பணம் வந்துரும்ல? சூப்பர்ரா, இப்போதான் இன்வால்மெண்ட்டுக்கே வர. இல்ல லேட் ஆயிடுச்சுன்னா சாப்பாடு ஆர்டர் பண்ணலான்னா. பசிக்குது இல்ல. ஹலோ சொல்லுங்க சார். தலப்பாக்கட்டி பிரியாணி கிடைங்களா? ஆமா சார். பிரியாணி சூடாக்குதுங்களா? ஒரு 30 பார்சல் கட்டின்னு வந்துருங்க. அப்புறம் ஜீரணாவத்துக்கு கொஞ்சம் ரசம் சோறும் ஆனியனும் கட்டின்னு வந்துருங்க. சார் அட்ரஸ். யோ ஊர் உலகமே மண்டு போய் கிடக்குது. இந்துஸ்தான் பேங்கியா 30 பார்சல் கட்டின சீக்கிரம் ஓடியா. சார் நீங்க யார் சார் பேசுறீங்க? யோ யார் பேசுறதுன்னு கேக்குறாயா? போலீஸ்யா? யாரா? ஏசி ஏசி. யோ ஏசி சண்முகம் பேசுறியா? சீக்கிரம் வாயா. எக்ஸ்ட்ரா ரைத்தா. ரைத்தா அவன் கட் பண்ணிட்டான். ஊரா முட்டு காசுல ரைத்தா வந்துரும்பா. ஏய் இரு. என்ன ஏண்டா 20 பேர் தானே இருக்கும். 30 எதுக்கு ஆர்டர் பண்ண? 10 எனக்குப்பா. அதெல்லாம் முடியாது. 3 எனக்கு 7 உனக்கு. உனக்கு 3 எனக்கு 7. அதான்டா நானும் சொன்னேன். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாதா? ஆர்டர் பண்ணது நானு. அதெல்லாம் இருக்கட்டும். பீடா வேணா சொல்லு. திருவண்ணாமலையில் நம்ம பையங்கிறான். செம காட்டா இருக்கும். போட்டேன்னு நினச்சிக்கா மச்சான், அவன் மேலே காரி துப்பலாம் நீ. ஏய் நாங்க என்ன விருந்துக்கா வந்துருவீங்க. வேற? போ முதல்ல பிரியாணி வேணும். அப்போ குட் சார் ஷோ திஸ். இவன் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. இவன் ஒரு போலி டாக்டர் சார். பேர் ஜீவா சார். இவன் பேர் வெங்கட். சினிமாவில் பெரிய நடிகை வாங்குறதுக்காக ஆசைப்பட்டு வந்து வெட்டியாக சுற்றிக்கிட்டு தெரிஞ்சவன். இவனை பற்றி டீட்டெயில்ஸ் தான் சார் இன்னும் தெரில. ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பாருங்க. ஓகே ஓகே ஓகே. யார் பாரு? இருப்பா, எங்கப்பா போற நீ? பிரியாணி கொடுக்கணும் சார். அதெல்லாம் போக முடியாது. ஏசி தான் சார் வர சொன்னாரு. சார் பிரியாணி சார். யார் ஆர்டர் பண்ணா? நீங்க தான் ஃபோன் பண்ணீங்கன்னு. நான் ஆர்டர் பண்ணனா? போடா போடா. சாரி சார். போயா. ஹலோ ஹலோ சார். நம்ம வந்துட்டியா? டார்கெட் பக்கத்துல தான் சார். டேய் வெளியே பிரியாணி வந்துடுச்சா? போய் வாங்கினா போ. நம்ம பையன் ஆட்டோ பம்ப் கட்ட வருவான். அவன்கிட்ட கொடுத்து போய் வாங்கிட்டு டேய் போடா அண்ணா. நான் சொல்றது கேள்வி. சாப்பிட்டு பார்த்து வாங்கிட்டு வா. விஷம் விஷம் கலந்துருக்கு போறேன். சோத்திரத்துல விஷம் நான் காலிப்பா. உன்னை எல்லாம் விஷம் ஒன்று பண்ணாதடா போடா. விஷத்தை பத்தி சொல்லு. டேய் பெருமாள் எதுக்கு எடுத்துட்டு போற? சுட்டா தடுக்கிறதுக்கு. செல்லூர் கார். நானாவது டெமோ தான் பண்ண. நீ சொல்லிட்ட மாட்டிக்கின போ. இங்கேயும் தர்மாக்கோலா. ஏசி சார் என் முகத்தை காட்ட போறேன். பிரியாணி நமக்கு தான். உள்ள அனுப்புங்க. வாடா இங்க. நான் வரணுமா? திமுறை பாத்தீங்களா சார்? வாடா. வர இருங்க சார். சித்திரமா கொரில்லா மாதிரி இருக்கா? தர்மாகோலுக்கே பயப்படுறீங்க. அதான் உள்ள ஜாலியாக இருக்கிறானுங்க. ஹலோ சார். வெறும் தர்மாக்கோல் தான். ஏய் இங்கே கூடுறா. ரசம் சோறுலாம் கட்டணுட்டியா? பில்லு சார். சார் கிட்ட கொடு. ஜிஎஸ்டியோட கொடு. சார் கிட்டியா? ஏய் ஓ சாரி சார். காலிலேருந்து வெயிலே நிற்கிறீங்க. இந்தாங்க ஆள் பாதி போய் பிச்சுங்க. அந்த வண்டி வரமா காஞ்சிங்க. டேய் என்ன ஒன்று தான் கொடுக்க முடியும். இன்னும் உள்ள எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? இங்கே 30 கணக்கட்டாக இருந்துச்சு சார். ஏண்டா எல்லாரும் குரங்கு முகமுடி எடுத்துட்டாங்களே, நீ மட்டும் ஏன்டா மாஸ்க் எடுக்கல? மாஸ்கா சார்? இது மாஸ்க் இல்லை சார். ஒரிஜினல் யா மூஞ்சி சார். ரைட்ரா. சத்தியமா இது யா மூஞ்சி தான் சார். ரைட்ரா. சொல்றது கேளுங்க சார். சொல்றேன் சார். நகத்தை கட் பண்ணுங்க சார். டேய் டேய் கண்ணுக்குள்ள கை விட்டுக்கினு சார்.
உங்களுக்கு பிரியாணி கொடுத்தனே கொஞ்சமா நன்றி விசுவாசம் இருக்கா சார்? போய் ரிட்டையர்ட் ஆகுங்க சார். சார் உங்களை ரிட்டையர் ஆக சொல்றேன் சார். நீ என்ன அவனுக்காக பேசிட்டு இருக்க? போலீஸ் என்ன சுடுவானுங்க, இருந்தாலும் மூஞ்சி பிடிச்சி வா 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 வா. ஏன் இவ்வளவு லேட்? சுட்டானுங்கப்பா. உடனே வா. உசுரோட இருக்க? இல்லப்பா, கவர்ல இருந்து ஒரு பிரியாணி சுட்டானுங்கப்பா. கொள்ளையில போ. உனக்கு 6 எனக்கு 3. சரிப்பா. ஒரே நாளில் 10 விவசாயிகள் தற்கொலை. திருவள்ளூரில் நிகழ்ந்த சோகம். திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த விவசாயி முருகன் உட்பட 10 பேர் இன்று ஒரே நாளில் நஞ்சருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. என்ன பண்ணிட்டு இருக்க? லூஸ் மாதிரி பண்ணிட்டு எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்க நேரத்துல பைத்தியம். நான் உயிரோடுக்கு காரணமே ஃப்ரெண்டு தான். எனக்கு ஆறுதல் சொல்லி சென்னைக்கு அனுப்பி வச்சுட்டு இன்னைக்கு கடத்துல அவன் செத்துட்டான். நான் உயிரோட இருக்க கூடாது. எப்ப பார்த்தாலும் சாவுன்னு நீ செத்தெல்லாம் சரியாயிடுமா? இப்படிதான் ஏற்கனவே ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு விவசாயி செத்தான், அந்த பொழப்பை விட்டேன். தற்கொலை பண்ணி சாவது விவசாயிகளுக்கு ஃபேஷனா போச்சா? எங்க அப்பா கடன் தொல்லையால செத்தான், அதான் அவன் புள்ள இப்படி தரதலையா சுத்திட்டு இருக்கேன். நீ செத்தா நாளைக்கு உன் புள்ள இப்படிதான் சுத்துவான். ஏன் விவசாயம் இல்லைன்னா வேற வேலை செஞ்சு பிழைக்க முடியாதா? நாங்க பிழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. ஆனா நீங்க சாப்பிடுறதுக்கு உலகத்திலே சுயநலம் இல்லாம ஒருத்தர் இருக்கானா அது விவசாயம் மட்டும்தான். ஆனா நாங்க உற்பத்தி பண்ற பொருளுக்கு எங்களால விலையை நிர்ணயம் பண்ண முடியலையே. விவசாயி எல்லாம் அவருக்காக சாயிரம் அவருக்காக போராட்டம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல. ஆனா அந்த விவசாயிங்க போராடுறது உங்களுக்காக உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்காக வந்தாங்க. இந்த உண்மை உங்களுக்கு எல்லாம் ஏன் புரிய மாட்டேங்குது? ஆனா எந்த உண்மையான விவசாயம் உங்களை மாதிரி சுயநலமா நினைக்கிறது இல்லைங்க. முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்க்கிறோம். உயிரை கொடுத்தா இந்த விவசாயத்தை காப்பாற்ற போராடுறோம். ஆனா இது வரைக்கும் முடியலையே. ஆனா நான் அப்படி இல்லாம சுயநலமா யோசிச்சு உங்க கூட கொள்ளையடிக்க வந்துட்டாங்க. என்ன நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு. சரி முடியா, உனக்கு என்னதான் வேணும்? நான் ஒரே ஒரு கோரிக்கை வச்சுக்கலாமா? ஐயோ என்ன நீ அவ்வளவுதானா? ஐயோ என்ன வேணாலும் வந்து கேளியா? அது விட்டு சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு வா. வெளியே இருக்கிறவனுங்க நம்ம என்ன கேட்குறோமோ கொடுத்துருவானுங்க. நீ கரெக்டா கோரிக்கை கேளு. ஜீவா, நான் சொல்றது கேளு. இதெல்லாம் வேண்டாம். நீ பண்றது பெரிய தப்பு. தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுடு. ஏய் அச்சி சா வச்சிரேன். படி. ஏன் முன்னாடி ஜான்ஸ் திட்டுறீங்களா? டேய் யாரு தெரியுமாடா உங்களுக்கு? ஆக்டர் சரத்பாபு பையன் தானே நீ? எங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சா எல்லாம் உச்சா போயிருவானுங்க. ஏய் நானும் அப்பலேருந்து கேட்கணும்னு நினைச்சுன்னு இருந்தேன். அப்படி யாரா உங்க அப்பா? எங்க கம்பெனி எம்டி பையன். ஒரு லோன் விஷயமா சைன் அப்க்கு வந்தோம். அது மட்டும் இல்ல, சென்ட்ரல் மினிஸ்டர் ராமையா பையனும் கூட. 2 பேருக்கு பையனா நீ? தமிழ்ல தானே சொல்றான். சார் வணக்கம் சார். கோரிக்கை எப்படி நிறைவேற மட்டும் பாரு. செல்லம் இங்க வா செல்லம். சார் போங்க சார். ஜீவா, அந்த பயம் என்ன பண்ண போற ஜீவா? ஜான்சி ஐ வில் டேக் கேர். ஏன் செல்ல அது முதல்ல சொல்ல? எங்கடா சொல்ல விட்டீங்க? சொல்ல முதல்ல வாய் மேலே வச்சிருந்தா. சரி நான் கிளம்புறேன். வா ஜான்சி போலாம். எங்க போற? இனிமேல் தான் வேலையா இருக்குது. அந்த பாம் ஜாக்கெட் கொடு. இதெல்லாம் கொடுக்க மாட்டோம். உண்டு கொடு. ஜீவா என்ன பண்ற? ஜீவா வேண்டாம் ஜீவா ப்ளீஸ். என்னதான்டா பிளான்? ஏய் இழுத்துன்னு போடா. ஜீவா ஜீவா சொல்றது கேளு. என்னடா சட்டையெல்லாம் கழட்டுற? ஜான்சி போ. சொல்றேன் போ. ஜீவா வேண்டாம் ஜீவா. ஜீவா எல்லாம் பாக்கெட்ல தான் ரிமோட் இருக்குது. ஏதாவது ஏடா வேடா பண்ண பட்டு நம்மனா பொட்டுன்னு போயிடுவேன். என்னங்க நம்ம பையங்க ஏதாவது ரொம்ப பயமா இருக்குங்க. போ உள்ள போ. உள்ள போ பேசாம. சார் நான் அது மைக் வேணும் சார். சரிப்பாமா. யோ அதை கொண்டாயா. ஃபார்மரு நல்லா பார்த்து பெரிய மாட்டா கேளு சரியா? மைக்கை மட்டும் வச்சுட்டு வாங்க. போமா. சார் அந்த நடுவில் இருக்கிறவன் ரொம்ப ஃபெமிலியர் ஃபேஸாக தெரியுறான் சார். இவனை ஃப்ரீக்வெண்ட்டாக எங்கேயோ பார்த்துருக்கேன் நான். உள்ள 18 உயிர் மாட்டி இருக்குன்னு தெரிஞ்சு போலீஸ் அனுப்புறீங்க. பணம் அனுப்புறதும் இவ்வளோ லேட் பண்ணுறீங்க. ஏன்னா இங்கே இருக்கிறது சாதாரண உயிர். சாதாரண உயிருக்கு அவ்வளோதான் மதிப்பு. ராமேஸ்வரத்தில் 100கணக்கான மீனவர்கள் சாவுறாங்க, அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. ஆனால் தாஜ் ஹோட்டலில் 2 பேர் செத்தா
அத உலகம் பூரா பெரிய நியூஸ் ஆகிருவீங்க. ஏன்னா உங்களுக்கு உயிர் போறது முக்கியமான பிரச்சனை இல்ல, அது முக்கியமான உயிராங்கிறது தான் பிரச்சனை. இப்போ எங்க கிட்டே ஒரு முக்கியமான உயிர் மாட்டிருக்கு. சலோ கொஞ்சம் முன்னாடி வா. இவன் சென்ட்ரல் மினிஸ்டர் ராமையாவோட பையன். உங்க அப்பா டிவி பார்த்துட்டு இருப்பாரு. ஹாய் சொல்லு. அப்பா இவரு உள்ள போய் அடிச்சானுப்பா. நீங்க அடிச்சீங்கல சார், இவர் நம்ம கொல்லிக்கு இவர் ஏதோ கோரிக்கை இருக்குதா? வா. இவன் ஏன்டா அப்படி சொல்றான்? எதுக்குடா? நான் இன்னும் பேசவே இல்லையே. எங்களை எல்லாரும் மன்னிச்சிருங்க, நாங்களாம் சாகுறத தவிர ஒரு வழியே கிடையாது. என்னடா பண்ற? சாக துணிஞ்சுட்டோம். என்னடா உங்க பிரச்சனை சொல்லுங்கடா. சார், நாங்க கேட்ட 20 கோடி ரூபாய் பணம் இப்ப எங்களுக்கு வேணாம். கொஞ்சம் இப்படி வா. ஃபார்மர் என்ன? அதுக்கு பதிலா தமிழக விவசாயிகளோட கடனை ரத்து பண்ணுங்க. விவசாயிகளை வாழ வைங்க. விவசாயி அழிஞ்சு போயிட்டா விவசாயமே அழிஞ்சு போயிடும். உங்களை கையெழுத்து கும்பிடுறேன். நீங்க அதை பண்ணா நாங்க உங்ககிட்ட சரணடைஞ்சிடுறோம். தமிழக விவசாய கடனை ரத்து பண்ணுங்க. எப்படியாவது தமிழக விவசாய கடனை ரத்து பண்ணுங்க. காசை வாங்கிக்கோங்க, நீ கேட்கறதுலாம் நடக்காது. யோ, உன் காவல்துறை ரெண்டியா பண்ணுது? மற்ற பேங்க்ல கொள்ள அடிச்சிட்டு இருக்காங்க. என் பையனை வேற பிடிச்சு வச்சிருக்காங்க. அவன் மேல ஒரு நகை கீரை கூட படக்கூடாது. ஓகே சார். போடா. ஏய், உன்கிட்ட என்ன சொன்ன? நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற? எனக்கு அப்பவே தெரிஞ்ச அவனை பத்தி. அவனை நம்பாத எத்தனை வாட்டி சொன்னேன்? நீ தான் தேவையில்லாம அவனை கூட்டு ஒரு சமூக விரோதிடா. ஒரு 5-10 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்பான்னு பார்த்தா இப்படி சொதப்பி வச்சிட்டான். காப்பாத்துங்க. நீங்க எல்லாம் நினைச்சுங்க நான் மட்டும் தான் விவசாயிகளை காப்பாத்த முடியும். வெளியே போயிட்டு நமக்கு பணம் தான் சொல்லிட்டு வேணாங்க சொல்லுங்க சார். விவசாயிகளை காப்பாத்துங்க. விவசாயிகளை காப்பாத்துங்க சார். நினைச்சா மட்டும் தாங்க முடியும். நீங்க கழுவிட்டீங்களா? கையில போ. விவசாயிகளை காப்பாத்துங்க. விவசாயிகளை காப்பாத்துங்க. கையில இருக்கிறோம். விவசாயிகளை காப்பாத்துங்க. அப்பவே தள்ளுபடி பண்ணியிருந்தா எங்க அப்பா இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பாங்கல்ல. நீங்க வைக்கிற இந்த கோரிக்கையை நிறைவேற்றவே முடியாது. நீங்க கேட்ட பணம் வந்துகிட்டு இருக்கு, அதை வாங்கிட்டு பேசாம போயிட்டே இருங்க. உங்களுக்கு 2 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். விவசாய கடன் ரத்து செய்யல, உள்ள இருக்கிற பாம்பு வெடிக்கும். என்ன சொல்லிட்டு அவனை மாத்துன? டேய், அதெல்லாம் ரத்து பண்ண முடியாது. ரத்து பண்ண முடியாது. 36 லட்சம் கோடி கார்ப்பரேட் கடனை தள்ளுபடி பண்ணும்போது இந்தியாவோட மொத்த விவசாய கடனே வெறும் 12 லட்சம் கோடி தான். அதை தள்ளுபடி பண்ண முடியாதா? ஒவ்வொரு வருஷமும் ராணுவத்துக்கு பல லட்சம் கோடி செலவு பண்றோம். ரைட்டு. அதே மாதிரி விவசாயத்துக்கும் செய்யுங்க. ரெண்டுமே உயிரை காப்பாத்துற விஷயம் தானே. விவசாயம் நல்லா இருந்தாதான் நாடு நல்லா இருக்கும். எந்த நாடுமே நல்லா இருக்கும். என்ன பாக்குறீங்க? செஞ்சுதான் ஆகணும். சார், நீங்க இப்ப சொன்னதை கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொல்ல முடியுங்களா? I'll give you 2 hours time. ஆல் விவசாய கடன் ரத்து.
ஆர் எல்ஸ் பாம் பிளாஸ்ட். சார் கேன் யூ டெல் இட் இன் ஹிந்தி? தமிழில் சொன்னதான் புரியலன்னு இங்கிலீஷில் சொன்னேன். இப்போ ஹிந்தியில் வேற சொல்லணுமா? மொழினா இனிக்கணும், திணிக்க கூடாது. சரியா? சாரி சார். ரத்து செய், ரத்து செய், விவசாய கடனை ரத்து செய். மச்சான், என் ஹீரோ கனவு போச்சுடா. லூசாடா அவன், ராத்தி மாத்தி விட்டான். ஓகே சார், பாத்தீங்களா? கோல உரிச்சு